இந்திய விமானப்படையின் சுகோய் 30 MKI போர் விமானங்களுக்கு 240 ஏரோ என்ஜின்களை தயாரித்து வழங்குவதற்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தோடு 26,000 கோடி மதிப்பீட்டில் ராணுவ அமைச்சகம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அதன்படி HAL நிறுவனம் ஆண்டுக்கு 30 ஏரோ என்ஜின்களை தயாரித்து வழங்கும். 240 என்ஜின்களையும் சப்ளை செய்ய 8 ஆண்டுகள் ஆகும். இந்தியா அமெரிக்கா இடையிலான 20வது கூட்டு ராணுவ பயிற்சி ராஜஸ்தானில் உள்ள மகாஜன் துப்பாக்கி சுடும் பயிற்சி மைதானத்தில் தொடங்கியது. இந்த பயிற்சியில் இந்தியா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த 1200 ராணுவ வீரர்கள் பங்கேற்கின்றனர். வரும் 22ஆம் தேதி வரை 15 நாட்கள் பல்வேறு ராணுவ பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் கொலையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் இன்று மாலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் CBI விசாரணை சரியான பாதையில் செல்வதாகவும் வழக்கு தொடர்பாக புதிய நிலை அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. பயிற்சி பெண் மருத்துவர் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். இந்த போராட்டம் ஒரு மக்கள் இயக்கம் என்றும் அதை மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் மறந்துவிடக்கூடாது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். குரங்கம்மை பாதிப்புள்ள நாட்டுக்கு சென்று திரும்பிய இளைஞர் ஒருவருக்கு கிளாட் 2 என்ற நோய் தொற்று இந்தியாவில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பு கிளாட் 1 என்ற தொற்றுக்குத்தான் எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் அதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் கலீத் மற்றும் பிரதமர் மோடி முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வந்துள்ள அபுதாபி இளவரசரை டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நேரில் சென்று பிரதமர் மோடி வரவேற்றார். தொடர்ந்து அவருடன் ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் எரிசக்தி துறையில் 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக ராகுல் காந்தி அமெரிக்கா சென்றிருக்கிறார். 2 நாள் பயணமாக வாஷிங்டன் சென்ற அவருக்கு டல்லஸ் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை சந்திக்கும் அவர் புலம்பெயர்ந்த இந்தியர்களையும் சந்தித்து பேசுகிறார். புற்றுநோய் மருந்துகள் மீதான GST வரி 12% இருந்து 5% குறைக்கப்படுவதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். 54வது GST கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மருத்துவ சுகாதார காப்பீட்டு வரி விகிதத்தை குறைப்பது குறித்து அடுத்த GST கவுன்சில் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றார். அருணாச்சல பிரதேசத்தில் சீனா அத்துமீறல் குறித்த செய்திக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கடந்த வாரம் அருணாச்சல பிரதேசத்தின் அஞ்சாவ் மாவட்டத்தில் உள்ள இந்திய எல்லைக்குள் சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவம் நுழைந்ததாக ஊடகங்களில் தகவல் வெளியானது. ராமேஸ்வரம் கஃபேவில் வெடிகுண்டு வைத்தவர்கள் முதலில் அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்ட தினத்தன்று பெங்களூருவில் உள்ள பாஜக அலுவலகம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக NIA பகீர் தகவலை தெரிவித்திருக்கிறது. ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் கஃபே மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக NIA தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதுமான எண்ணிக்கையில் போலீசார் நியமிக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய சூழலில் மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாகவும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதுமான அளவில் போலீசாரை நியமிக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். திருவள்ளூரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது போலீசாரை கண்டித்து இந்து முன்னணியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தங்கள் ஊர்வலம் செல்லும் பகுதியில் மற்ற வாகனங்களை அனுமதிக்க கூடாது என இந்து முன்னணியினர் போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு திடீரென மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே விநாயகர் சிலையின் கையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட ஒரு லட்டு 1,51,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. மலைப்பட்டி கிராமத்தில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலையில் வைக்கப்பட்ட லட்டு கிராம மக்களால் ஏலம் விடப்பட்ட நிலையில் அதனை மூக்கன் என்பவர் ஏலத்தில் எடுத்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 6 வயது சிறுமி தங்களது நிறுவன குளிர்பானத்தை குடித்ததால் இறக்கவில்லை என அந்த நிறுவனம் தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கனிகிலுப்பை கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி டெய்லி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நிறுவன குளிர்பானத்தை வாங்கி குடித்ததால் பலியானதாக அவரது தந்தை ராஜ்குமார் போலீசில் புகார் அளித்திருந்தார். வேலூரில் வாட்ஸ்அப்பில் வந்த புகாரின் அடிப்படையில் ஜூஸ் கடையில் சோதனையில் இறங்கிய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் காலாவதியான பேரீச்சம்பழம் ஐஸ்கிரீமை அளித்தனர். வள்ளலார் பகுதியில் உள்ள கிருஷ்ணா ஜூஸ் கடையில் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் தொடக்க கல்வி அலுவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ஆசிரியர்கள் எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் 266 மாணவர்கள் படிக்கும் பள்ளியில் 566 மாணவர்கள் படிப்பதாக கூறி கணக்கு காட்டியதால் தலைமை ஆசிரியை லதாவும் இதனை முறையாக கண்காணிக்காததால் தொடக்க கல்வி அலுவலர் மேரி ஜோசப்பும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே குடும்ப பிரச்சனையை சமாதானம் செய்ய சென்ற உறவினரை தாக்கும் வீடியோ வெளியாக இருக்கிறது. கஜேந்திரன் என்பவர் தினமும் குடித்துவிட்டு வந்ததால் அவரது மனைவி பெற்றோர் வீட்டுக்கு சென்றார். இந்த நிலையில் கஜேந்திரன் சித்தப்பாவோடு சமாதானம் பேச சென்ற போது மனைவியின் அண்ணன் சித்தப்பாவை தாக்கியிருக்கிறார். திருவள்ளூர் அருகே ஏலச்சீட்டு நடத்தி 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெரியபாளையம் காவல் நிலையத்தில் அளித்த தங்கள் மனுக்களை பெறவில்லை என புகார் அளிக்க வந்த மக்கள் குற்றம் சாட்டினர். ஊரை விட்டு ஓடிய ரமேஷ் என்பவரை கைது செய்ய கோரி மனு அளித்த நிலையில் தொகை அதிகம் என்பதால் எஸ்பியிடம் புகார் அளிக்குமாறு திருப்பி அனுப்பப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் காரசார விவாதத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி பகுதிகளில் நடைபெறும் பணிகளுக்கான டெண்டரானது அப்பகுதி உறுப்பினர்களுக்கு கூட முறையாக அறிவிக்கப்படாமல் நடைபெறுவதாகவும் அதேபோல டெண்டரும் ஒரே நபருக்கு விடப்படுவதாக திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் புகார் தெரிவித்தனர். நாகையில் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் ஆத்திரமடைந்த இரும்பு கடை வியாபாரி அடியாட்களோடு புகுந்து பாத்திரக்கடை உரிமையாளருக்கு மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. பாத்திரக்கடை நடத்தி வரும் சரவண முருகனிடம் பணம் வாங்கிய லோகேஷ் தலைமறைவானதால் அவரது சித்தப்பாவான இரும்பு வியாபாரி முருகனிடம் பணம் கேட்டதால் அவர் ஆத்திரமடைந்தார். மதுரை மாவட்டம் எழுமலையில் அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் திமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு பதவியா என அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை கண்டு ஆத்திரமடைந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை கண்டித்து சமாதானப்படுத்தினர். கோவை மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்ட நபர் கோவையில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தேங்காய் வியாபாரி 22 லட்சம் ரூபாயை பறிகொடுத்ததாக புகார் அளித்த நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் பஞ்சாயத்து பண்ணுவதாக புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார். ஏற்காடு மலைப்பாதையில் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரை உடைத்து தனியார் பேருந்து நின்ற நிலையில் அதிர்ஷ்டவசமாக 40 பயணிகள் உயிர் தப்பினர். சென்னையில் இருந்து சுற்றுலா வந்த பயணிகள் ஏற்காட்டை சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் கிளம்பிய போது 14வது கொண்டை ஊசி வளைவு அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தடுப்பு சுவரை தாண்டி நின்றது. சிவகங்கை அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க ரூபாய் 2000 லஞ்சம் வாங்கியதாக வருவாய் ஆய்வாளர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பசியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வசந்த் என்பவர் வாரிசு சான்றிதழ் வழங்க கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் அதற்காக கொந்தகை வருவாய் ஆய்வாளர் முத்துமுருகன் ரூபாய் 2000 லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகள் ஒதுக்கிட வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பழங்குடியின மக்கள் சமையல் செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2017ஆம் ஆண்டு ஆட்சியரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு அம்மாப்பட்டியில் 110 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதனை தற்போது வரை தங்களுக்கு ஒதுக்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் உத்தரவிட்டிருக்கிறார். பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67ஆம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் குரு பூஜை நாளை அனுசரிக்கப்படுகிறது. இதற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் வரக்கூடும் என்பதால் மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. பரந்தூர்
புதிய விமான நிலைய திட்டத்திற்கான ஆய்வு எல்லைகளை வழங்கி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தின் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மற்றும் மேலாண்மை திட்டம் தயார் செய்ய ஆய்வு எல்லைகள் வழங்கப்பட்டுள்ளது. தஞ்சை அருகே பட்டுக்கோட்டை அண்ணாநகர் கொண்டப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ரேஷன் கார்டுகளோடு தரையில் அமர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுரங்கப்பாதையால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாது என்றும் சுரங்கப்பாதைக்கு பதில் ரயில்வே கேட் அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் அருகே பாசன வாய்க்காலை விரைவாக தூர்வாரி விவசாயத்திற்கு தண்ணீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். கோடை காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் தற்போது செய்து வருவதாகவும் இதனால் தண்ணீர் அமராவதி ஆற்றிற்கு திருப்பி விடப்படுவதால் விவசாயத்திற்கு தண்ணீர் வருவதில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இளப்பெண்களை ஏமாற்றி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட நாகர்கோவில் காசி தனது ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க உத்தரவிடக் கோரிய மனுவினை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்திருக்கிறது. காசிக்கு ஜாமீன் வழங்க அரசு தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவருக்கு எதிரான குற்றம் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றத்தின் தன்மை கருதி ஜாமீன் மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தாம் தினசரி பயணிக்கும் தனியார் பேருந்தை மறித்து பெண் ஒருவர் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். கோவைக்கு காலை 9 மணிக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்தில் பயணிக்கும் பெண் ஒருவர் எப்போதும் அவர் அமரும் இடத்தில் வேறொரு பயணி அமர்ந்திருந்ததால் தனக்கு அமர இடமில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நத்தம் அருகே பைக் மீது கார் மோதி ஒருவர் காயமடைந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதில் பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த மணிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக கார் ஓட்டுநர் ராஜசேகரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவாரூர் அருகே இடதுபுறம் செல்ல வேண்டிய கார் வலதுபுறம் சென்று பைக்கில் பயணித்த நபரை இடித்து தூக்கி வீசும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த கார்மேகம் திருமண நிகழ்ச்சிக்காக சென்றபோது முகமது சிராஜுதீன் என்ற நபர் சென்ற பைக் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினார். சென்னை வேளச்சேரியில் சென்னை அமெரிக்க துணை தூதரகம் சார்பாக இந்திய அரசு, நேபாள அரசு மற்றும் தமிழ்நாடு மாநில அரசு இணைந்து நடத்தும் பழங்கால பொருட்கள் கடத்தல் தடுப்பு பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் பல நாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட பழமை வாய்ந்த சிலைகளின் புகைப்படங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டன. சென்னை எம்ஜிஆர் நகரில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவனை பேண்டை அவிழ்த்து பெரும்பால் அடித்த ஆசிரியர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியாக இருக்கிறது. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட காரணமாக இருந்ததால் கண்டித்ததாகவும் ஆனால் அதை பெரிதுபடுத்துவதாகவும் ஆசிரியர் வேதனையோடு மன்னிப்பு கோரினார். கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி பயிற்சி முகாம் நடத்த சிவராமனுக்கு உதவிய அரசு பள்ளி என்சிசி அலுவலர் கோபு கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போலி என்சிசி பயிற்சியாளர் சிவராமன், கோபு உட்பட 16 பேரை போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் பன்னிமடை பகுதியில் மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு ஓடிய வடமாநில சிறுவனை போலீசார் கைது செய்தனர். RR அவென்யூ குடியிருப்பில் வசிக்கும் சிவசங்கர் மற்றும் பார்வதி தம்பதி வீட்டு வேலைக்காக பீகாரைச் சேர்ந்த சிறுவனை வைத்திருந்தனர். அச்சிறுவன் வீட்டின் வெளியே யாரும் இல்லாத போது பார்வதி கழுத்தில் அணிந்திருந்த தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பினார். சென்னை அடையாறில் குப்பையில் தவறவிட்ட 1,65,000 மதிப்புடைய தங்கச் சங்கிலியை உரிமையாளரிடம் கொடுத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. காமாட்சி சந்தானம் என்பவர் தங்க சங்கிலியை தவறுதலாக குப்பையில் தூக்கி எறிந்த நிலையில் குப்பைகளை பிரிக்கும் பணியில் ஈடுபட்ட தூய்மையாளர் பாலு அதனை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே 9ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு தனது அத்தை வீட்டிற்கு சென்ற மாணவியிடம் அத்தை மகனான பாலசக்தி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் சிறுமி கர்ப்பமானார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இளைஞர் கைது செய்யப்பட்டார்.
சிவகங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு 5 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபருக்கு போக்சோ நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. மேலும் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ரமேஷிற்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் இலவச வீடு வேண்டி 6வது முறையாக மனு அளித்தார். ஜெகதாபி பகுதியைச் சேர்ந்த அழகம்மாள் என்ற பெண் தனது வீடு மோசமான நிலையில் உள்ளதாகவும் தனது மகள் படிக்க கூட முடியவில்லை என்று வேதனை தெரிவித்த அவர் இலவச வீடு வழங்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் தாமலேரிமுத்தூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மேம்பாலத்தில் இருந்து கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெருமாள் மற்றும் அவரது தம்பி மனைவியான அனிதா ஆகியோர் உறவினர் வீட்டு நிச்சயதார்த்தத்திற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது மேம்பாலத்தில் இருந்து கீழே விழுந்த அனிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பெருமாள் படுகாயமடைந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி உயிரிழந்தனர். வீட்டின் பின்புறத்தில் துணி காயப்போடுவதற்காக நீலா என்ற பெண் சென்றபோது அந்த கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கியதால் அவர் கூச்சலிட்டுள்ளார். இதனால் அவரை கணவர் ரத்னமணி காப்பாற்ற சென்றபோது இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் இருவரும் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள அரசலாற்றில் அழுகிய நிலையில் மிதந்து வந்த ஆணின் சடலத்தை மீட்ட போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடத்தில் இருந்து 6 புதிய அரசு பேருந்துகள் மற்றும் 1 புதிய வழித்தடத்தை அமைச்சர் கணேசன் தொடங்கி வைத்தார். திட்டக்குடி விருத்தாச்சலத்தில் இருந்து திருப்பதிக்கும், கடலூரில் இருந்து திருச்சிக்கும், திட்டக்குடியில் இருந்து விருத்தாச்சலம் மற்றும் உளுந்தூர்பேட்டைக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பவானி மேட்டூர் பிரதான சாலை விரிவாக்க பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குழிகள் தோண்டப்பட்டு பல நாட்களாகியும் பணி முடிக்கப்படாத நிலையில் ஆமை வேகத்தில் பணிகள் நடப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே லிப்ட் கொடுத்த நபரிடமே மினி டெம்போவை திருடி சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். டெம்போவை திருடி சென்ற போது விபத்து ஏற்பட்ட நிலையில் அங்கு இருந்தவர்கள் வாகன உரிமையாளருக்கு போன் செய்ததை அடுத்து போலீசாருடன் சென்ற உரிமையாளர் வாகனத்தை மீட்டார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சாலை ஓரமாக அமைக்கப்பட்ட மின் கம்பங்கள் சாய்ந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மின்சாரத்துறை அதிகாரிகள் விரைந்து மின் கம்பங்களை சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் திடீரென பெய்த மழை காரணமாக ஐந்தருவி பகுதியில் தண்ணீர் மெல்ல மெல்ல அதிகரித்து வருவதால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கையை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எந்த அளவு நடைபெற்று வருகிறது என்றும் எந்தெந்த பணிகளில் சுணக்கம் உள்ளது என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்ததாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் ஆட்சியாளர்களின் திறமையற்ற ஆட்சியால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சித்திருக்கிறார். கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் போன் வைத்திருப்பவர்கள் எல்லாம் செய்தியாளர்கள் என்பதாகவும் அதனை முறைப்படுத்த புதிய பிராட்காஸ்டிங் மசோதா வரவுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். பிரிட்டிஷ் அரசின் சாதனையை எடுத்து சொல்ல மாதம் 67 ரூபாய் சம்பளம் வாங்கிய சாவர்கரின் வரலாற்றை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் சேர்க்க முடியாது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலியில் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி அட்டைகளை வழங்கிய அவர் தமிழ்நாடு அரசு பள்ளிகள் மற்றும் மாநில பாடத்திட்டம் குறித்து விமர்சனம் செய்வதை ஆளுநர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். வடமொழியின் ஆதிக்கத்தை திணிப்பதற்காக தமிழ்நாட்டில் கல்வித்தரம் சரியில்லை என ஆளுநர் கூறுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியிருக்கிறார். புதுக்கோட்டையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் நடிகர் விஜயை கண்டு நாங்கள் அஞ்சவில்லை என்றும் எங்களுக்கு பலமான போட்டி போடக்கூடிய கட்சி தேவை, அப்போதுதான் நாங்கள் உற்சாகமாக தேர்தல் பணியாற்ற முடியும் என தெரிவித்திருக்கிறார்.
கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளை கருத்தில் கொண்டே விஜயின் மாநாட்டுக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் பேட்டியளித்த அவர், தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு காவல்துறை சார்பில் எந்த கெடுபிடியும் விதிக்கவில்லை என்றார். பெண்களால் தான் நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்றம் காணும் என கடலூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் CV கணேசன் தெரிவித்திருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணு பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு என்ற பாடலை மக்கள் மத்தியில் அவர் பாடி காட்டினார். சென்னை திருவான்மையூரில் உள்ள பாம்பன் குமரகுருதாசர் கோவிலில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக செய்யப்பட்ட தேரினை அமைச்சர் சேகர் பாபு வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வருகின்ற ஒரு வாரத்திற்குள் 116 கோவில்களில் குடமுழுக்கு நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர்கள் நலசங்கத்தின் சார்பில் சுதந்திர போராட்ட வீரரும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு இடம் கொடுத்தவருமான சர்தார் ஆதிகேசவலு நாயக்கர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி சென்ட்ரல் ரயில் நிலைய வளாகத்தில் ஆதிகேசவலுவுக்கு மார்பளவு சிலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மதுரை ஒத்தக்கடையில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட விழாவில் பங்கேற்றவர்களுக்கு மட்டன் பிரியாணி பார்சல் வழங்கப்பட்டது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை 25,000 மகளிர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய நிலையில் அவர்களுக்கு விநியோகிக்க அமைச்சர் மூர்த்தி பிரியாணி ஏற்பாடு செய்தார். அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கின் விசாரணையை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி வேலூர் நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விடுதலை செய்தது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி OST பிலிம்ஸ் நிறுவன உரிமையாளர் ராமசரவணனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏஞ்சல் என்ற படத்திற்காக 13 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் உதயநிதிக்கு 8 நாள் கால்ஷீட் மீதம் இருப்பதாகவும் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கை நிராகரிக்க உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் இடத்திற்கான குத்தகையை ரத்து செய்வது தொடர்பாக நோட்டீஸ் கொடுத்த பின்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. காலி செய்ய அவகாசம் வழங்காததை எதிர்த்து ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் ஆலைகள் எதுவும் இல்லை என்றும் அப்படி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநகராட்சி பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட உள்ள சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க நிதி கிடைத்தவுடன் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என தெரிவித்திருக்கிறார். கல்வி திட்டத்தில் எந்த குறையும் இல்லை. இருமொழி கல்விக் கொள்கையின் மூலமாக தமிழ்நாட்டின் கல்வித்தரம் உலக அளவில் உயர்ந்துள்ளது என ஆளுநரின் பேச்சுக்கு அமைச்சர் பொன்முடி பதிலளித்திருக்கிறார். விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிய அவர், தமிழ்நாட்டில் கல்வி அறிவு மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றார். எண்ணூர் பகுதியில் பெட்ரோலிய எண்ணெய் கசிவு ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக எண்ணெய் கழிவை வெளியேற்றிய நிறுவனத்திற்கான அபராதத்தை மதிப்பிடும் பணிகள் நடைபெற்று வருவதாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. விரைவில் அதன் விவரங்கள் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதனையடுத்து வழக்கு விசாரணை அக்டோபர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அசாம் மாநிலம் கவுஹாத்தி IIT விடுதியில் 21 வயது மாணவன் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் நடப்பாண்டு மற்றும் IIT வளாகத்தில் நடைபெற்ற 4வது மரணம் என்பதால் நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் இரவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா பாஜக தலைவர் சந்திரசேகர் பவன்குலேவின் மகன் சங்கேத் பவன்குலேவிற்கு சொந்தமான ஆடி கார் நாக்பூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த பல வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. சம்பவத்தின் போது காரில் 5 பேர் இருந்த நிலையில் சங்கேத் உட்பட 3 தப்பி சென்ற நிலையில் மது போதையில் இருந்ததாக கூறப்படும் ஓட்டுநர் உட்பட 2 கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் சாலையில் கவிழ்ந்த பால் லாரியில் இருந்து வெளியேறிய பால் சாலையில் ஆறு போல ஓடி வீணானது. மிரியாலகுடா அருகே பால் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதனால் டேங்கர் உடைந்து பால் வெளியேறிய நிலையில் அதனை அப்பகுதி மக்கள் பாத்திரங்களை எடுத்து வந்து பிடித்து சென்றனர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீன்பிடி படகின் என்ஜின் பகுதி திடீரென தீப்பற்றி எரிந்தது. நீரை கொண்டு தீ விரைந்து அணைக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தற்போது அதன் பரபரப்பான சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருசக்கர வாகனத்தை பள்ளி மாணவி திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வீட்டு வாசலின் குறுக்கே நிற்கும் ஸ்கூட்டியை நகர்த்த வேண்டும் என கூறி உரிமையாளரிடமிருந்து சாவியை வாங்கி சென்ற மாணவி யாராவது பார்க்கிறார்களா என நோட்டமிட்டு விட்டு ஸ்கூட்டியை திருடி சென்றார். கர்நாடக மாநிலம் பிதார் மாவட்டத்தில் பைக்கில் சென்ற இருவர் மீது அதிவேகத்தில் பின்னால் வந்த கார் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் பைக்கில் சென்ற இருவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் தண்ணீர் சுத்திகரிப்பு மையத்தில் குளோரின் வாயு கசிவினால் 20க்கும் மேற்பட்டோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி கசிவை சரி செய்தனர். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா பகுதியில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக அருகே வசிக்கும் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்த காட்டுத்தீயால் லாஸ் ஏஞ்சல்ஸின் கிழக்கே சான் பெர்னார்டினோ கவுண்டியில் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகள், வணிக கட்டடங்கள் பாதிப்பிற்கு உள்ளாகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. சிரியா மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு மத்திய சிரியா பகுதியில் இருக்கும் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் தீவிர தாக்குதல் நடத்தின. இதில் 25 பேர் உயிரிழந்ததாகவும் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் சிரியா நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 2027ஆம் ஆண்டுக்குள் உலகின் முதல் ட்ரில்லியனராக எலான் மஸ்க் உருவெடுப்பார் என இன்ஃபார்மர் கனெக்ட் அகாடமி என்ற நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அவரை தொடர்ந்து 2028ஆம் ஆண்டுக்குள் இந்திய பெரும் பணக்காரர்களில் ஒருவரான கௌதம் அதானியும் ட்ரில்லியனராக உருவெடுப்பார் என்று அந்நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் 17 கிலோ எடை கொண்ட மிகப்பெரிய அளவிலான பூனையை விலங்குகள் நல ஆர்வலர்கள் மீட்டுள்ளனர். பூனைக்கு பிரெட், சூப்பு, இறைச்சி மற்றும் விஸ்கி உள்ளிட்டவைகளை உணவாக அளித்து வந்ததால் 17 கிலோ வரை எடை கூடியதாகவும் தெரிவிக்கின்றனர். முந்தைய உரிமையாளர் பூனையை கைவிட்ட நிலையில் ஒரு மருத்துவமனையில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பூனையை விலங்குகள் நல ஆர்வலர்கள் மீட்டுள்ளனர். கிழக்கு ஆசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள போப் பிரான்சிஸ் பப்புவா நியூ கினியாவிலிருந்து கிழக்கு திமோரின் டிலி நகருக்கு சென்றார். ஜனாதிபதி ஜோஸ் ராமோஸ் மற்றும் பிரதமர் சனானா குஸ்மாவோ ஆகியோர் விமான நிலையத்தில் போப்பை வரவேற்றனர். அப்போது பாரம்பரிய முறைப்படி தனக்கு சால்வை அணிவித்த சிறுவனை அவர் கட்டியணைத்து அன்பை பொழிந்தார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் சிறந்து விளங்கக்கூடிய இந்திய இளம் வீரர் யார் என்பது குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் கங்குலி கருத்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசியிருக்கும் அவர், டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன் என்றால் அது ரிஷப் பண்ட் தான் என்றார். இதே போல அவர் தொடர்ந்து விளையாடினால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆல் டைம் சிறந்த வீரராக மாறுவார் என்று புகழ்ந்தார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்க முன்னாள் வீரர் ஜாக் கலிஸை நியமிக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இவர் ஏற்கனவே கொல்கத்தா அணியின் கோச்சிங் ஸ்டாஃபாக இருந்திருக்கிறார். 2015ஆம் ஆண்டு பேட்டிங் ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலை ஐசிசி வெளியிட்டிருக்கிறது. இதில் ஆஸ்திரேலியா முதலிடத்திலும், இந்தியா 2வது இடத்திலும், இங்கிலாந்து 3வது இடத்திலும் தொடர்கின்றன. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி ஒரு இடம் முன்னேறி 6வது இடத்தை பிடித்திருக்கிறது. இங்கிலாந்து டெஸ்ட் வரலாற்றில் அதிக முறை தொடர் நாயகன் விருது வென்ற வீரர் என்ற மாபெரும் சாதனையை ஜோ ரூட் படைத்திருக்கிறார். இலங்கை அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் தொடர் நாயகன் விருதை வென்றதன் மூலம் மொத்தமாக அவர் 6 தொடர் நாயகன் விருதை பெற்றிருக்கிறார்.
மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக சதங்களை அடித்த வீராங்கனைகளின் சாதனை பட்டியலில் இங்கிலாந்து வீராங்கனை பியூமண்ட் 3வது இடத்தை பிடித்து அசத்தி இருக்கிறார். அயர்லாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் அடித்த சதம் மூலமாக மொத்தமாக அவர் 10 சதங்களை அடித்திருக்கிறார். இந்த பட்டியலில் 15 சதங்களோடு ஆஸ்திரேலிய வீராங்கனை மெக்லானிங் முதலிடத்தில் இருக்கிறார். சென்னை கால்பந்து லீக் போட்டியை தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என சென்னை FC அணியின் முன்னாள் கால்பந்தாட்ட வீரர் தனபால் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னை நேரு பூங்கா மைதானத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமீப காலமாக கால்பந்து மைதானத்தை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார். ரஜினியின் வேட்டையன் படத்தில் இடம்பெற்றுள்ள மனசிலாயோ பாடல் வெளியானது. இப்பாடல் AI தொழில்நுட்ப உதவியுடன் மறைந்த பாடகர் மலேசியா வாசுதேவன் குரலில் உருவாகியுள்ளது. இதன் மூலம் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி படத்தில் மலேசியா வாசுதேவனின் குரல் ஒலிக்கிறது. விஜயின் கோட் திரைப்படம் வெளியான 4 நாட்களில் 288 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா என பலர் நடித்திருக்கும் கோட் திரைப்படம் கடந்த 5ஆம் தேதி வெளியான நிலையில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. நடிகர் ஜெயம் ரவி திருமண உறவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக முடிவெடுத்துள்ளதாகவும் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல, தன்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதெனவும் தெரிவித்துள்ளார். தங்கள் திரைப்படத்திற்காக எந்த ஒரு காஸ்டிங் ஏஜென்ட்டையும் நியமிக்கவில்லை என கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தாங்கள் தயாரிக்கும் திரைப்படங்களில் வாய்ப்பு வாங்கி தருவதாக வரும் செய்திகள் எவ்வகையில் உங்களை வந்தடைந்தாலும் அதை நம்ப வேண்டாம் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. விஜயின் அரசியல் வருகை பற்றி தான் தவறாக பேசவில்லை என நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்திருக்கிறார். நடிகர் விஜய் தற்போது அரசியல் கட்சி தொடங்கியிருப்பதை தவறான எண்ணத்தில் மன்சூர் அலிகான் பேசியதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கும் மன்சூர் அலிகான் தன் பேச்சை சிலர் தவறான எண்ணத்தில் திரித்து பரப்பியிருப்பதாக கூறியிருக்கிறார். ரஜினி நடித்துள்ள வேட்டையன் படத்தை தொடர்ந்து இயக்குனர் தர்சே ஞானவேல் சரவணபவன் ராஜகோபால் ஜீவஜோதி வழக்கை அடிப்படையாக கொண்டு உருவாகும் புதிய படத்தை இயக்குகிறார். சூர்யாவின் ஜெய்பீம் படம் மூலமாக திரையுலகில் இயக்குனராக அறிமுகமான தர்சே ஞானவேல் வேட்டையன் படத்தை இயக்கி முடித்திருக்கிறார். இயக்குனர் கொரட்டல்லா சிவா இயக்கத்தில் ஜூனியர் NTR நடித்துள்ள தேவாரா பாகம் 1 படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை வெளியாகும் என புது போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. இப்படத்தில் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் நாயகியாக நடித்துள்ளார். பிரகாஷ் ராஜ், சைஃப் அலிகான் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகியிருக்கும் பார்ட்டி திரைப்படம் டிசம்பரில் வெளியாகும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. 2018ஆம் ஆண்டு அனைத்து பணிகளும் முடிந்து வெளியீட்டுக்கு தயாரான பார்ட்டி படம் சில காரணங்களால் ரிலீஸ் ஆகாமல் போனது. இந்த நிலையில் தற்போது படத்தை வெளியிடுவதற்கான பணிகளில் தயாரிப்பு நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. நடிகை ராஷ்மிகா சமீபத்தில் தனக்கு விபத்து ஏற்பட்டதாக அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சமீப நாட்களாக தான் ஆக்டிவாக இல்லாமல் இருந்ததற்கு விபத்துதான் காரணம் என்றும் மருத்துவரின் ஆலோசனைப்படி வீட்டில் ஓய்வில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது சிறிய விபத்துதான், எனவே தற்போது குணமடைந்து வருவதாகவும் அந்த பதிவில் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த புளியம்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பாரம்பரிய நடனமான வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள், பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு பாரம்பரிய பாடல்களை பாடி நடனமாடினர். குளோடைம் நிகழ்வில் உலகளாவிய சந்தைகளில் iPhone 16 தொடரை ஆப்பிள் அறிமுகப்படுத்தியது. ஆப்பிள் நிறுவனம் iPhone 16 வரிசை போன்கள் உட்பட ஆப்பிள் வாட்ச், ஆப்பிள் ஏர்பாட் போன்ற சாதனங்களை சர்வதேச சந்தையில் அறிமுகம் செய்தது. இந்தியாவில் iPhone 16 128GB மாடலின் விலை 79,900 ரூபாயாகவும் 256GB மாடல் 89,900 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
ஆப்பிள் நிறுவனம் தனது வாட்ச் 10ஐ உலகளவில் அறிமுகம் செய்துள்ளது. தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டால் அதனை கண்டறியும் அம்சத்துடன் இந்த வாட்ச் வந்திருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. வரும் 20ஆம் தேதி முதல் விற்பனைக்கு வரும் இந்த வாட்சின் ஆரம்ப விலை 46,900 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 30 மணி நேர பேட்டரி பேக்கப், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் போன்ற அட்டகாசமான அம்சங்களுடன் ஆப்பிள் இயர்பட்ஸ் 4 அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் ஆரம்ப விலை இந்தியாவில் 17,900 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இயர்பட்ஸ் மேக்ஸில் புதிதாக 3 கலர் ஆப்ஷன்களையும் அறிமுகம் செய்துள்ளது. ஹுண்டாய் நிறுவனம் இந்திய சந்தையில் தனது அல்கசார் SUV மாடலை அப்டேட் செய்து வெளியிட்டது. இந்த மாடலின் பெட்ரோல் வேரியண்டின் விலை 14,99,000 ரூபாயாகவும் டீசல் வேரியண்டின் விலை 15,99,000 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.